அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அது மிகவும் முக்கியமானது. அதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில பேர் ஜோதிடரை வந்து அணுகுவார்கள். நான் சொந்த தொழில் செய்யலாமா, செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, செய்தால் வெற்றி பெறுவேனா, முன்னேறுவேனா, இல்லது சொந்த தொழில் நல்ல முறையில் இருக்காதா, கூலி வேலைக்கு செல்வேனா, நீங்கள் சொல்லுங்கள் ஐயா என சொல்லி ஜோதிடரை வந்து அவர்கள் ஜாதகத்தை கொடுப்பார். அப்பொழுது நாம் அவர்களுக்கு சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா என்பதை எப்படி சொல்வது என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். சொந்த தொழிலை கொடுக்கக்கூடியது நிறைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். லக்கணத்திற்கு 10ஆம் வீடு என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அந்த 10ஆம் வீட்டின் அதிபதி லக்கணத்திற்கு கேந்திர வீடுகள் என்று சொல்லக்கூடிய 1ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீட்டில் இருக்கிறாரா என்று பாருங்கள். இல்லையா, லக்கணத்திற்கு திரிகோண வீடுகள் என்று சொல்லக்கூடிய 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீட்டில் இருக்கிறார் என்று பாருங்கள். இந்த 2 வீட்டில் ஒரு வீட்டில் அவர் இருந்தால், திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர்கள் தொழில் செய்யலாம். அதே நேரம் அந்த 10ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசா வர வேண்டும். சரி, அவருடைய தசா வரவில்லையா, அவர் நட்சத்திர சாரத்திலே ஒரு கிரகம் இருந்து தசா நடத்துகிறதா இல்லது புத்தி நடத்துகிறதா, அந்த காலகட்டத்திலே தொழில் செய்யலாம். சரி, நட்சத்திரத்தில் இல்லையா, 10ஆம் வீட்டிலே இருந்து ஒரு கிரகம் தசா நடத்துகிறதா, புத்தி நடத்துகிறதா, அந்த காலகட்டம் தொழில் நன்றாக இருக்கும். சரி, இல்லையா, 10ஆம் வீட்டு அதிபதியை அந்த கிரகம் தசா நடத்தக்கூடிய கிரகம் பார்க்கிறதா, இல்லை 10ஆம் வீட்டு அதிபதி அந்த கிரகத்தை பார்க்கிறாரா, இந்த சூழ்நிலை இருந்தாலும் தசா நடத்தக்கூடிய கிரகத்தையும் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தையும் பார்க்கிறதா, இல்லை இருவரும் சமசப்தமாக பார்க்கிறாரா, இப்படி அமைப்புகள் இருந்தாலும் சொந்த தொழில் செய்யலாம். அதனால் இதையெல்லாம் நாம் தெளிவான முறையிலே ஆய்வு செய்ய வேண்டும். அதனால் உடனடியாக தொழில் செய்து விடலாம் என்றும் சொல்ல முடியாது, தொழில் செய்ய வேண்டாம் என்றும் சொல்ல முடியாது. தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்தில் இருக்கிறதா, அந்த ஒரு பாவகம் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்பதை பார்த்து நாம் தெளிவான பதிலை சொல்ல வேண்டும். மற்றவற்றை அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.